கேரளாவின் விஷு பண்டிகையையும் தமிழக சித்திரை புத்தாண்டையும் ஒரு சேர கொண்டாடிய குமரி மாவட்ட மக்கள் விஷுக்கணி தரிசனத்திற்கு குமரி ஆலயங்களில் பக்தர்களுக்கு தடை. தமிழகத்தில் சித்திரை புத்தாண்டு இன்று கொண்டாடப்பட்டது. இதேபோல் அண்டை மாநிலமான கேரள மாநிலத்தின் மலையாள புத்தாண்டான மே மாதம் முதல் தேதியை விஷு பண்டிகையாகவும் இன்று கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலத்திலிருந்து பிரிந்து தாய் தமிழகத்தோடு கன்னியாகுமரி மாவட்டம் இணைந்திருந்தாலும் குமரி மாவட்டத்தில் மலையாள மக்கள் அதிகமாக வாழ்வதால் கேரள மாநில பண்டிகைகள் குமரி மாவட்டத்திலும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வருகிறது. அந்த வகையில் குமரி மாவட்டத்தில் இன்று விஷு பண்டிகையும் தமிழ் புத்தாண்டையும் சிறப்பாக கொண்டாடினர். விஷு மற்றும் தமிழ் புத்தாண்டையொட்டி மாவட்ட ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் விஷு கனி தரிசனமும் நடைபெற்றது. மாவட்டத்தின் முக்கிய ஆலயங்களில் ஒன்றான திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயிலின் மீண்டும் பரவி வரும் கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கையாக பக்தர்களுக்கு விஷு கனி தரிசனத்திற்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் பக்தர்கள் அதிகமாக சாமி தரிசனத்திற்கு வந்ததால் ஆலய நிர்வாகத்தினர் சமூக இடைவெளியை பின்பற்றி சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்தனர். இதேபோல் மாவட்டத்தில் சுசீந்திரன் தானுமாலயர் திருக்கோயில், நாகர்கோயில் நாகராஜ திருக்கோயில், கன்னியாகுமரி பகவதி அம்மன் திருக்கோயில், மண்டைக்கு காடு பகவதி அம்மன் திருக்கோயில் உள்ளிட்ட திருக்கோயில்களில் விஷு கனி தரிசனத்திற்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் மாவட்டத்தில் வீடுகளில் மாக்கோலமிட்டு காய்கனிகளை இறைவனுக்கு படைத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு விஷு கைநீட்டம் வழங்கியும் விஷு பண்டிகையை கொண்டாடினர். கடந்த ஆண்டை போல் கொரோனா நோய் தொற்றின் தாக்கம் மீண்டும் அதிகரித்து வருவதால் கேரள மாநிலத்தில் விஷு பண்டிகைகளை இழந்து காணப்பட்டது.